மற்றொரு மதகடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒரு சமூகத்தின் ஆரோக்கியத்துக்கும் அதனுடைய நிலைபெறான வளர்ச்சிக்கும் சமூக முன்மாதிரிகள் அவசியமாகும். யாருமே முன்மாதிரி ஆகப் போகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவதில்லை. ஒரு செயலை எவ்வாறு ஒருவர் செய்கின்றார், அதனை செய்யும் போது எத்தகைய சவால்களை எதிர்கொள்கின்றார், அவற்றை எவ்வாறு எதிர்கொண்டு அதிலிருந்து கற்றவைகளையும் பெற்றவைகளையும் எப்படி மற்றவர்களுக்கு வழிகாட்டி ஆக்குகின்றார் போன்றவையே ஒருவரை சமூகத்தில் முன்மாதிரி ஆக்குகின்றன. மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒருவரே சமூக முன்மாதிரியாகின்றார். அத்தகையதொரு பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பெருந்தகை திருமதி வள்ளியம்மை சுப்பிரமணியம் அம்மா அவர்களையே இன்றைய நிகழ்ச்சியிலே வரவேற்று மகிழ்கின்றோம். யாழ்ப்பாணத்திலே வலிகாமம் மேற்கு சுழிபுரம் பத்திரகாளி கோவிலடியில் பிறந்தவர். கொல்லங்கலட்டியிலே வாழ்க்கைப்பட்டவர். தமிழ் அரசியல் பரப்பில் நன்கு அறிமுகமான பொதுவுடைமைவாதி கே.ஏ. சுப்பிரமணியம் அவர்களுடன் இல்லறத்தில் இணைந்து நல்லறம் வகுத்தவர். நெசவு ஆசிரியர், பாலபண்டிதர், எழுத்தாளர், கவிஞர், இலக்கிய ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர் என பன்முக ஆற்றலின் சொந்தக்காரர். வலிகாமம் மேற்கு, குடாநாட்டின் பிறபகுதிகள், தென்னிலங்கை, தமிழ்நாடு, சிங்கப்பூர் என அகண்டு விரிந்த நிலப்பரப்பில் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்து கற்றவை பெற்றவைகளுடன் சுழிபுரத்தில் தற்போது வாழ்கின்றவர். பாரம்பரியமான யாழ்ப்பாண சூழலிலே பிறந்தவர். அன்றைய கால சமூக கட்டமைப்புகளை லாவகமாக கையாண்டு பொதுவுடைமை சூழலிலே மிளிர்ந்த பெருமைக்கு சொந்தக்காரர். ஒரு புறத்திலே கருவிலிருந்து பெற்றுக்கொண்ட பாரம்பரிய நம்பிக்கைகள், மறுபுறத்தில் கணவர் மூலமாக வரித்து கொண்ட பொதுவுடைமை நம்பிக்கைகள், இரண்டையும் சமர்த்தியமாக கையாண்டவர். ஐயா கே.ஏ. சுப்பிரமணியம், அம்மா வள்ளியம்மை சுப்பிரமணியம் வழியிலே அவர்களுடைய வழித்தோன்றர்களும் பயணிக்கின்றனர். கே.ஏ. சத்தியமனை நூலகத்தின் உயிர்ப்பான செயற்பாடுகளே அதற்கு சான்று பகர்கின்றன. இந்த வேளையிலே வள்ளியம்மை சுப்பிரமணியம் அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். முதலிலே வணக்கம். முதலிலே உங்களுடைய சிறுபிராயம் பற்றிய நினைவுகளை சற்று மீட்டு இன்றைய சம்பாஷணையை தொடங்குவோமா? அதற்கு என்ன தொடங்குவோம்? உங்களுடைய சிறுபிராயம் பற்றிய நினைவுகளை சொல்லுங்களேன். நான் வள்ளியம்மை சுப்பிரமணியம். நான் பிறந்த ஊர் எனது தாயாரின் ஊரான அரியாலை யாழ்ப்பாணத்தில். வளர்ந்தது சுழிபுரம் பத்திரகாளி கோவிலடியில். படித்தது பன்னாகம்மை கண்டான் உயர்தர பாடசாலையில். அதன் பிறகு பண்டிதர் படித்தது மெகண்டானில். பிரவேச பண்டிதர், பால பண்டிதர் படித்தது பாரதி பாஷ்ய வித்யாசாலை என்று யாழ்ப்பாணத்தில் உள்ள பள்ளியிலே. பரீட்சை எழுதினது சிங்கள மகா வித்தியாலயத்திலே. தொழிலுக்குரிய கல்வியை கற்றது நல்லூர் அரசடி சந்தியில் உள்ள அரசினர் ஆசிரிய பயிற்சி கலாசாலையில். தொழில் பார்த்த இடங்கள் முதலில் பட்டுக்கோட்டை, பின்னர் கார்நகர், அதன் பின் காலையடி வெள்ளத்தெருப்பு, அதன் பின்னர் தொல்புரம் மத்தி, அதன் பின்னர் மூளாய். அத்துடன் சைக்கிள் ஓட தெரியாத காரணத்தால் 50 வயதில் ஓய்வு பெற்று விட்டேன். ஓய்வு பெற்று 2 வருடங்களின் பின் சின்ன மகனுடன் போய் சிங்கப்பூரில் 15 வருடங்கள் வாழ்ந்தேன். பின்னர் திரும்பி இலங்கைக்கு வந்தேன். சிங்கப்பூரில் இருந்த காலத்தில் கவிமாலை, கவிச்சோலை, பட்டிமன்றம், இலக்கிய வட்டம், வழக்காடு மன்றம் எல்லாத்திலும் அங்குள்ள அமைப்புகள் எனக்கு இடம் தந்தார்கள். திறமையை பார்த்து பரிசுகளும் ஏராளம் வழங்கினார்கள். அதன் பின்னர்
நான் இலங்கைக்கு வந்து இலங்கையிலும் அப்படி ஒரு அமைப்பை நான் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ம், அதற்கு நான் பிறந்த நாட்டிலே வசதிகள் கிடைக்கவில்லை. ம். இங்கு நான் பிறந்த ஊரான சத்தியமனையில் வந்திருந்து ஏதோ என்னால் இயன்ற கடந்த கால வரலாற்றை கம்யூனிஸ்ட் இளைஞர்களின் வாழ்க்கையை ஒரு நூலாக எழுதினேன். ம். அதன் மூலம்தான் உங்களைப் போன்ற அறிஞர் பெருமக்களின் தொடர்பு கிடைத்தது. இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள். நிச்சயமாக நீங்கள் வளர்ந்த சூழல் சிறுபிராயத்திலே யாழ்ப்பாணம் என்பது பாரம்பரியமான ஒரு சூழலாக இருந்தது. கட்டுக்கோப்பான ஒரு சமூகமாக இருந்தது. அன்றைய சூழலிலே இந்த மாற்று சிந்தனைகள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக பொது உடைமை வாதியான ஐயா சுப்பிரமணியம் அவர்களை திருமணம் செய்து கொள்ளீர்கள். அன்றைய காலத்திலே உங்களுக்கு எப்படியான சவால்கள் இருந்தன உங்களுக்கு? நான் பிறந்து வளர்ந்த சூழ்நிலை சின்ன வயதில் மேகண்டான் பள்ளியில தானே கல்வி. பக்கத்துல ஆமாம். உள்ள வழக்கம் பெரிய அம்மாளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் வசனம் படிக்கிறது. ஆமாம். எனது கணவரை திருமணம் செய்ததன் பின்னால் அவருடைய முற்போக்கு கொள்கைகள், சிந்தனைகள், செயல் ஆற்றல்கள், திறன்மிகு நடவடிக்கைகளை பார்த்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கொண்டேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் அவரை திருமணம் செய்து கொண்ட பொழுது ஒரு பொது இடத்திலே கோவில் போன்ற ஒரு இடத்திலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வகையிலே தான் உங்கள் திருமணம் நடந்ததாக சொல்லியிருந்தீர்கள். என்ன காரணத்திற்காக? ஒரு பொது உடைமைவாதி, கடவுள் மறுப்பு நம்பிக்கை உள்ள ஒரு தம்பதியாக எப்படி அதை கையாண்டீர்கள்? நல்ல கேள்வி. நான் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள இளம் பெண்கள் மத்தியிலே அவர்களுக்கு தொழில் வளர்க்கிற ஆசிரியா இருந்தேன். என்னுடைய திருமணம் ஒருவரையும் தெரியாத இரகசிய திருமணம் என்றால் அந்த பிள்ளைகள் என்னில வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்களுக்கு வழிகாட்டுற ஆசிரியையே பிழையாக போய்விட்டார் என்று அவர்களின் பெற்றோர் கருதக்கூடாது என்பதற்காக ஒரு ஆலயத்தில் ஒரு பொது இடத்திலேயோ அந்த திருமணத்தை நடத்த விரும்பினேன். கணவருக்கு ஆரம்பத்தில் விருப்பம் இல்லை என்றாலும் தனது கட்சியின் சின்னமான அறிவாள் சம்மட்டி, அதாக தொழிலாளர் வர்க்கத்தின் கூரறிவாளும் சம்மட்டியும் உள்ள இலச்சினையை தான் தாலியாக கட்டுவேன் என்று கூறியபடியால் நானும் சம்மதித்தேன். பலர் வரவில்லையானாலும் ஒரு சிலரின் அனுசரணையுடன் அந்த திருமணம் நடந்தது. நிச்சயமாக உண்மையிலேயே போற்றப்பட வேண்டிய ஒரு சிந்தனை. ஏனென்று கேட்டீர்களானால் தற்காலத்திலே திருமணம் என்பது 2 பேருடைய திருமணம். சமூகம் பற்றிய பிரஜை இல்லாத ஒரு சூழலிலே நீங்கள் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர், 50 அல்ல 60 ஆண்டுகளுக்கு முன்னர் உங்களுடைய திருமணம் நடைபெற்ற பொழுது நீங்கள் சமூகம் சார்ந்து சிந்தித்துள்ளீர்கள். உங்களுடைய திருமணம் சமூகத்தில் உள்ளவர்களும் அண்ணாந்து பார்க்கும் வகையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இருந்தீர்கள் அந்த காலத்திலேயே. அந்த திருமணத்திலிருந்து அடுத்த கட்டம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய இயல்பான நம்பிக்கைகள், இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்த ஒருவராகத்தான் இருக்கின்றீர்கள். எப்படி அந்த பொது உடைமை சித்தாந்தத்திலே உங்களுடைய சிந்தனைகள், அதனோடு இரண்டையும் நீங்கள் சமாந்தரமாக கொண்டு வாழ்ந்திருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். அதை பற்றி சொல்லுங்களேன். என்னுடைய கணவரின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும், உதாரணமாக மாற்று மோதிரத்தில் கூட மானா என்ற எழுத்தை பதிந்திருந்தார். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். சொல்லுங்கள். அதன் விளக்கம் கேட்ட போது அவர் சொன்னார், மானா என்பது மனிதர்கள், மானா என்பது மண், மானா என்பது மக்கள், மண், அதிலே இருந்து வந்ததுதான் மனித இனம். மனித இனம் புதுமையாக சிந்திக்கில் மகத்தான பல செயற்பாடுகள் செயல்படும் என்று கூறி இந்த அறிவாள் சம்மட்டி, கூர் அறிவாள், தொழிலாளிகள் கையில் இருப்பது சம்மட்டி, விவசாயிகள் கையில் இருப்பது கூர் அறிவாள் என்பதனையும் தாலியாக கட்டினார். இதை எல்லோரும் அதிசயமாக பார்ப்பார்கள்.
எங்க காட்டுங்க பார்ப்போம், எங்களோட பழைய காலத்து வைரவ சூரம் ஆமாம். இல்லாமல் என்ன ஒரு புதுமையான தாலியாக இருக்கிறது என்று அந்த புத்தகத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதை செய்தவர் நடராசா பத்தர் என்று ஒரு ம். திறமசாலியானவர். ஆமா. இதுக்கெல்லாம் நிறைய வரலாறு இருக்கிறது. இது ம். எத்தனையோ முறை பேங்குக்கோ அடைவு கடைக்கோ போனாலும் இன்றும் திரும்பி வந்து என்னோடு இருக்கிறது. ம். இன்னும் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நிச்சயமாக. நீங்கள் ஒரு பெண்ணாக உங்களுடைய வாழ்க்கை 3 முக்கியமான கட்டங்கள். உங்களுடைய தந்தையாருக்கு பொருளாதார ரீதியாக தோள் கொடுக்கும் ஒரு மூத்த பெண்ணாக இருந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆமாம். கணவருக்கு பொதுவுடைமை சித்தாந்தத்தில் அவர் கொண்ட கொள்கையில் தோள் கொடுக்கும் மனைவியாக இருந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய மக்கள், உங்களுடைய மூத்த மகன் இன விடுதலைக்காக புறப்பட்ட பொழுது அவருக்கும் நீங்கள் ஒரு தாயாக மடி கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே ஒரு தாய் என்ற வகையிலே உங்களுடைய மற்ற 2 பிள்ளைகளும் கல்வியிலும் மேன்மை பெற்று சமூகத்திலே முன்மாதிரி ஆக்கி இருக்கின்றீர்கள். ஒரு தாயாக உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய எப்படி சவால்களை கடந்து வந்தீர்கள்? மூத்த மகன் சிறு வயதிலேயே தந்தையாரின் வழிகாட்டலின் சிறுவோரி என்ற கையெழுத்து பத்திரிகை நடத்தினார். ம். புதுமையாக சிந்திக்கக்கூடிய அவர் ம். காலப்போக்கில் அப்போது இந்த விடுதலை இயக்கங்கள் என்ற ஒரு அலை யாழ்ப்பாணத்துல இருந்தது. ஆமா. அதிலே தனக்கு பிடித்தமான ஒரு அலையோடு அள்ளப்பட்டு போய்விட்டார். ம். போனதன் விளைவாக சிறைப்பட்டார். ம். சிறைப்பட்ட பிள்ளையை விட முடியுமா? நானும் எனது மகனும் போய் பார்த்தோம். ராஜீவ் காந்தி, ஜெயவர்தனா அவர்களின் உடன்படிக்கையின்படி அவர் மாத்திரமல்ல 4000 பிள்ளைகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். உம் தம்பி தங்கைகளின் கல்வி தான் பிரதானம் என்று சொன்னார். எங்கள் குடும்பத்தில் மகள்தான் ஸ்காலர்ஷிப் எனப்படும் புலமை பரிசில் பரீட்சையில் தேறி ம். பெண்கள் விடுதியே பண்டத்திருப்பு மகளிர் கல்லூரியிலே விடுதியில் தங்கி படித்தவர். ம். தனக்கு அந்த கல்லூரி கொடுத்த காசிலேயே தகப்பனாருக்கு போனெக்ஸ் சென்டர் பைசிக்கிள் வாங்கி கொடுத்தவர். ஆ. சின்ன மகனார் யாழ் இந்து கல்லூரியிலிருந்து தெரிவிட்டுத்தான் பல்கலைக்கழகம் போனார். அந்த காலத்திலே பல்கலைக்கழகத்திலே படிக்கிறவர்களுக்கு வீட்டில் வசதி குறைந்தவர்களுக்கு ஒரு புலமை பரிசில் வழங்கப்படும். அவர் திறமை சித்தி பெற்றுப்படுத்தியால் அந்த புலமை பரிசில் பணத்திலே படித்து தனது உயர்கல்வியை முடித்துக் கொண்டார். இன்னும் ஏதாவது கேள்விகள் சொல்லுங்க. இருக்கிறதோ? நிச்சயமாக, நிச்சயமாக. நீங்கள் நான் சற்று முன்னர் ஒரு தலைப்பு தொடங்கியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுடைய கருவிலிருந்து உங்களுக்கு கிடைத்த நம்பிக்கைகள், சைவ சமயம் சார்ந்த நீங்கள் வழக்கம்பரை அம்மன் கோவில் சிறு வயதில் போனதாக சொன்னீர்கள். ஆமா ஆமா. அப்படியான ஒரு சூழலிலே வளர்ந்த நீங்கள் பொது உடைமை சித்தாந்தத்திலே கணவரோடு இணைந்து பயணித்த இந்த வாழ்க்கையிலே எப்படியான ஏனென்றால் அன்றைய யாழ்ப்பாணத்திலே இந்த பொது உடைமை சித்தாந்தத்திலே போகின்றவர்கள் சமூகத்திலே நிறைய சவால்களை எதிர்கொண்டிருப்பார்கள். நீங்கள் எப்படியான சிக்கல்களை எதிர்கொண்டீர்கள்? நானா தீட்சை கேளாதவள். என்னுடைய ம். கணவனை சிறிய வயதிலே தமக்கையார் தான் வளர்த்தார். அவர் குழந்தை இல்லை. அவர் ம். தீட்சை என்ற ஆமாம். சமயத்தை ஆமாம். பெற்றவர். ஆமாம். அதன்படி அவர் ஒரு காலம் முழுகவில்லை. தீட்சை குறி வைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. ம். தமக்கையாருடன் ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போன காலத்திலே ம். தன்னோடு சென்ட் ஆண்ட்ரூஸ் பள்ளியில் படித்த ஒரு நண்பன் ம். கோவில் இருந்து எத்தனையோ அடி தூரத்தில் ஆலமரத்தின் கீழே நிற்பதைக் கண்டு ம். தமக்கு யார கேட்டாராம், அவர் ஏன் வெளியில நிற்கிறார்? ம். நாங்கள் பள்ளியிலும் ஒன்றாத்தானே படிக்கிறோம், விடுதியில ஒன்றாத்தானே சாப்பிடுறோம். ஆமாம். தமக்கையார் சொன்னாராம், அது யாழ்ப்பாணத்து தமிழர்கள் வகுத்த பணியன். அதன் ம். பின் தான் சிந்தித்தாராம், என்னடாப்பா ஒருதன் வெளியால நிற்கவும் இன்னொரு சாரார் உள்ளுக்கு போய் வழிபடவும் என்று சிந்தித்து அதன் விளைவாகத்தான் காங்கேசன்துறை சிவன் தொழிற்சாலை வேலை செய்த காலத்தில் ஆமாம். ஒரு பாசையூர் நண்பன் மூலம் பெற்றுக்கொண்ட பொது உடைமை தத்துவ நூல்களை வாசித்து அதன் பிறகுதான் தனது சிந்தனை விழிப்பு அடைந்தது என்று கூறுவார்.
அவரின் பெயர் சந்தியா பிள்ளையாம் வாசித்து ம், ம், எனக்கு எழுகின்ற அச்சங்களை அவரிடமே கேட்டு அறிந்து கொண்டு அப்படி இருந்த காலத்திலே சிமெண்ட் தொழிற்சாலை 2 விதமான தேநீர் சாலைகள் இருந்தன. ம், ஒன்று உயர் சாதிக்காரர்களுக்குரியது, ம், மற்றொன்று அங்க வேலை செய்கிற ஒடுக்கப்பட்டவர்களுக்குரியது. அப்போ ம், ஒடுக்கப்பட்டவர்களுக்குரிய இந்த கேன்டீன்ல இவர் தேநீர் குடிப்பாராம். ம், இதை விரும்பாத ஃபோமன் மேலதிகாரி கூப்பிட்டு கண்டித்தாராம். நீ ம், உயர் சாதி பையன், அவங்களோட கேன்டீன்ல ஏனடா போய் தண்ணி குடிக்கிறீங்க என்று. இவர் தொடர்ந்தும் செய்தபடியால் தேவராஜாண்ட ஃபோமன் இவரை கண்டிக்கிறார் என்று அறிந்ததை ஒரு சிலர் இவரிலே ம், காழ்ப்புணர்ந்தவர்கள் ஒரு நாள் இரவு படிக்கட்டின் மின்சார வெளிச்சத்தை நிறுத்திவிட்டு அந்த தேவராஜாவை அடித்திருக்கிறார்கள். அது இவர் ம், தான் என்று அவர் தப்பு கணக்கு போட்டுவிட்டார். உண்மையில் இவர் இல்லை, அவர் அப்படி செய்யவும் மாட்டார். ம், ரொம்ப கீழ்ப்படியான மனித நேயமுள்ள ஒரு மகான். ம், இவருக்கு ஜெர்மனிக்கு போற புலமை பரிசில் கிடைத்து போகிற ஆயத்தங்கள் வரைக்கும் இதே ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துக்கொண்டு அதை ம், நிறுத்திவிட்டார். ஒரு அநியாயமான செயல். ம், அதன் பிறகு தன்னை போல பாதிக்கப்பட்டவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று தான் இந்த பொது உடைமை இயக்கத்தோடு இணைந்து ம், செயல்பட்டார். தன்னுடைய ம், சொந்தத்திற்கு எத்தனை பெண்கள் முறைப்பெண்கள் இருந்தார்கள். தம்பியாரின் மனைவியை கூட இவருக்கு விவாகம் பேசினது. ம், ஏன் அவர்களை செய்ய என்றால் அவர்களை விவாகம் செய்தால் அந்த பழைய கட்டுக்கோப்புக்குள்ளேயே, அதாவது ஒரு சேறு மாதிரி இதுக்குள்ளேயே புதைகிற ம், தன்மை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அவர் என்னை விரும்பி விவாகம் செய்தார். நாளிலும் பொழுதிலும் தன்னுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லி 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 புடம்போட்டு, நீங்கள் கேட்டது போல் சமய நம்பிக்கை அதுல ஊறி வளர்ந்தவர் தான் நான். ம், இன்றைக்கு நீங்கள் கேட்டால் உள்ள தேவாரம் திருவாசகம் சிவபுராணத்திலிருந்து கந்த சட்டி கவசம் வரை எனக்கு மனப்பாடம். அப்படி ஆமா. வளர்ந்த பிள்ளை அவளை அப்படி ஆக்கினார் என்றால் அதோட எனக்கு பள்ளி ஆசிரியராக போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ம், அதை அவர் விரும்பவில்லை. பள்ளி ம், ஆசிரியர் என்றால் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போட்டு விட்டு வந்து விடுவீர்கள். ம், கிராமத்து பெண்கள் மத்தியிலே வேலை செய்தால்தான் அவர்களோடு பழக முடியும். அவர்களுடன் ஊறி போயிருக்கிற மூட கொள்கைகளை அவர்களோடு பழகும் போது நாளிலும் பொழுதிலும் சொல்ல முடியும் என்பதற்காக என்னை நிஜம் ஆசிரியராக இருக்க அனுமதித்தார். இல்லை என்றால் என்னுடைய எஸ்எஸ்சி சர்டிபிகேட்டுக்கும் பார்வட்ட சர்டிபிகேட்டுக்கும் நான் பள்ளி ஆசிரியராக போக முடியும். அதே இந்த ம், புத்தகத்தில் இருக்கிறார். அப்படி இருந்தும் பள்ளி ஆசிரியரா போகிற அவலில் இன்று போட்டு ராஜரண்டம் என்ற ஒரு ஐயா அவரிடம் ம், போய் எனது எஸ்எஸ்சி சர்டிபிகேட் இந்த தொழில் சர்டிபிகேட் காட்டி கேட்ட போது அவர் கேட்டார், இல்லை 25 மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து விடுதல் எனக்கு நியமனம் தருகிறேன். இல்லை என்றால் 2500 ரூபாய் கட்டுவேன். 2500 இருந்தாலேயே இப்பத்தி 25 லட்சத்துக்கு அதிகம். ம், அதற்கு நான் கைத்தொழில் ஆகாமலே வேலை செய்து கல்வெட்டு ஆசையிலே எனது தந்தையார் வளமே ஈடு வைத்து விட்டார். ஒரு கோயில் முதலாளிக்கு ம், 3 வருஷ உழைப்பின் மூலம் சம்பளத்தை அப்படியே என்பனப்போட கொண்டு வந்து அம்மா கையில கொடுப்பேன். அதை நான் அதில் எழுதியிருக்கிறேன். அவர்கள் அதை பத்திரப்படுத்தி சீட்டு போட்டு அந்த வீடு மீண்டு உறுதி ம். கையில வந்தார்கள். ஐயா அழுதார். அந்த நன்றியினால் தான் நான் இப்போ இந்த கதைக்கு இந்த சத்தியமான நிலத்தை தன்னுடைய பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தார். ம், ம். நிச்சயமாக உங்களுடைய பழைய நினைவுகள் அசை போடும் பொழுது உங்களுக்கு உணர்வுகளை கூட ஏற்படுத்தக்கூடியதாகும். நீங்கள் நெசவு ஆசிரியராக இருந்ததாக குறிப்பிட்டீர்கள். ஒரு கிராமிய மட்டத்திலே பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு வித்துகோலாக இருந்ததாக. உங்களுடைய அந்த நெசவு பயிற்சி ஆசிரியர் என்ற வகையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை எங்களோடு
பகிர்ந்து கொள்ள முடியுமா? எனக்கு முதலில் நாத்தலுடி என்ற கிராமத்திலே தான் நியமனம் கிடைத்தது. அங்கே 25 பிள்ளைகள் வருவார்கள். எல்லோரும் பரிய குடும்பத்து பிள்ளைகள் தான். அங்கே நெசவு வேலை செய்து கிடைக்கிற வருவாயிலே தங்களுக்குரிய உடைகள், நகைகள் வாங்குவார்கள். அவர்களுடைய பெற்றோர் வழியில கண்டுவிட்டால் கையெடுத்து கும்பிடுவார்கள். ஏனென்றால் தங்களால் தங்களோட பிள்ளைக்கு ஒரு நகை செய்து கொடுக்க முடியாமல் இருந்த காலத்திலே நீங்கள் இந்த வேலையை விட்டார். ஏடி எனப்படும் அதிகாரி அவர்கள் எல்லோரும் வந்து பார்த்து, நான் கட்சி தொழில் பரம்பரையில் உதித்தவன் என்றபடியால் சில திருத்த வேலைகளை ஆட்களை கூப்பிடாமலே நானே செய்வேன். ஒரு நாள் எனது மேலதிகாரி வந்த போது நின்று நான் வாழால் அறுத்து ஒரு பிக்கர் பாக்ஸ் என்று சொல்றது ஷட்டில் ஓடுவதற்கு ஒரு பெட்டி அதை நானே திருத்தினேன். அதிகாரிகள் என்ற ஒரு புத்தகத்திலே எங்களுடைய செயல்திறனை எழுதுவார்கள். அவர் அதில் எழுதினார், இங்கு இருக்கும் பொறுப்பதிகாரியை ஒரு தொழிலாளியாக பார்த்தேன் என்று. அவர்கள் எல்லாம் அப்படியே இனிய நினைவுகள். நிச்சயமாக மிக்க ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணமாக உங்களுடைய ஆசிரியர் தொழிலிலே இருந்திருக்கின்றீர்கள். இந்த ஆசிரியர் தொழிலே இருந்த காலங்களிலே உங்களுடைய அந்த இறை நம்பிக்கைக்கும் உங்களுடைய பொது உடைமை நம்பிக்கைக்கும் இடைப்பட்ட இந்த வேறுபாடுகள் பற்றி உங்களுடைய சக பெண்கள் உங்களை எப்படி என்ன சொல்லுவார்கள்? அது பற்றி எல்லாம் நீங்கள் வளர்ந்த காலங்களிலே என்ன போன்ற ஆசிரியர்களா அல்லது எனது மாணவிகளா? இல்ல, உங்களுடைய சக வயது பெண்கள், உங்கள் வயதொத்த தோழிகள், உங்களுடைய சக ஆசிரியர்கள், அந்த யாழ்ப்பாண சமூகத்திலே பெண்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? உங்களுடைய இந்த இறை நம்பிக்கையிலிருந்து பொதுவுடைமை சித்தாந்தம் பற்றிய ஒரு மாற்றத்தை அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? அவர்கள் வரவேற்றார்களா? அல்ல அது தொடர்பில் ஏதாவது சொல்வார்களா? நல்ல கேள்வி. ஒவ்வொரு நெசவு நிலையத்துக்கும் அருகாமையில் பட்டுக்கோட்டையம் தானே, காரணங்கள் தானே, எல்லா ஊரிலும் சைவ ஆலயங்கள் இருக்கும். பிள்ளைகள் போய் வணங்குவார்கள். அதில் நான் எந்த தடை சொல்வதில்லை. ஏனென்றால் ஒரு ஒரு பிள்ளையை முற்போக்கான சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக மாற்றுவதற்கு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய முடியாது. நாளிலும் பொழுதிலும் படிப்படியாக அவர்களுடைய மனதிலே அது சரி என்று பதியும் வரையும் பொறுத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு இடங்களிலும் 5 வருடங்கள் வேலை செய்தேன். எல்லாமாக 30 வருட சேவை என்னுடைய சேவை. அதற்கு பிறகும் வேலை செய்யலாம். எனக்கு பைசிக்கிள் ஓட தெரியாத காரணத்தினால் எனது 50வது வயதில் ஓய்வு பெற்று விட்டேன். இதற்கிடையில் எங்களுடைய தொழில் நாடு முழுவதும் வேலை செய்ய வேணும் என்பதற்காக சிங்களம் படிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்துவிட்டது. இப்போ காலையடி பண்டத்திருப்பு என்ற ஊர்ல இருந்து சுழிரம் மத்தி வள்ளியம்மன் கோயிலடி மட்டும் பகல் வெயிலில் சில வேளை நடந்து வரும்போது செருப்பு மறந்துவிடும். அதை ஊசியால் குத்தி கொண்டு வந்து சிங்களம் படித்து சித்தி பெற்றபடியாத்தான் நான் வேலையில் இருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு ஓய்வூதியம் பெறும் தாயாக இருக்கிறேன். சில இடங்களில் மாதர் சங்கங்கள், கார்நகரில் ஒரு மாதர் சங்கம், அதன் கீழ்தான் அந்த நெசவு நிலையம் இயங்கினது. அந்த மாதர் சங்கத்திலே நாங்கள் எல்லோரும் ஒரு பானைக்குள் தான் நல்ல தண்ணீர் வாங்கி வைத்து குடிப்போம், நானும் எனது மாணவிகளும். அது அந்த தலைவிக்கு பிடிப்பதில்லை. அங்கே பல இன பிள்ளைகளும் வருவார்கள். அவர்கள் தகரக்கூட வைத்து தண்ணீர் குடிக்கும் போது நீங்களும் குடிக்கிறீர்கள் ஒன்று. அப்படி எத்தனையோ பழமையில் ஊறி போன சங்கங்களுக்குள்ளே வேலை செய்து சிலர் பெட்டிசம் போட்டு விடுவார்கள். இந்த டீச்சர் சரியில்லை, எங்களோட கிராமத்தின் கட்டுக்கோப்பை தகர்க்கிறார், ஒரு பானைக்குள்ள தண்ணி வைத்து குடிக்கிறார் என்று எனது மேலதிகாரிக்கு பெட்டிசம் போடுவார்கள். அதை வாசித்து விட்டு அவர் சிரிப்பாராம். அரசாங்க கொள்கையே எல்லாரும் சமனாக இருக்கும்படிதானே, கிராம மக்களுக்கு புரியவில்லை. ஆனா கிராமத்துக்கு மகளிர் முன்னேற்ற சங்கம் என்றுதான் பெரிய போட்டிருக்கும்.
மனம் எல்லாம் பிற்போக்கு சிந்தையில் தான் இருப்பார்கள். ம். ஆஹ் நீங்கள் என்னுடைய சற்று மாணவிகள் நீங்கள் சற்று சொல்லுங்க. முன்னர் பேசிக் கொண்டிருந்த பொழுது உங்களுடைய சிங்கள ஆசிரியர் சொலிவரம் மத்தியிலே டாக்டர் தம்பையா என்று குறிப்பிட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். அவரை பற்றி சொல்லுங்களேன். அம்பையார் அற்புதமான அறிஞர் பெருமான். யாருமே செய்யாத அறப்பெரும் செயலை, திருக்குறளை ம், சிங்களத்துக்கு மொழிபெயர்த்தவர். மலைநாட்டிலே வைத்தியராக வேலை செய்த காலத்திலே தனது ம், சிங்கள அறிவை வளர்த்துக் கொண்டு சுழிவிலம் வந்து சிங்களத்திலே திருக்குறளை மொழிபெயர்த்தவர். எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் ம், சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது அவரால் தான். ம், அவரை நான் இப்பொழுதும் நினைக்கிறேன். ஏனென்றால் அவரிடம் படிக்காவிட்டால் என்ன போன்ற எத்தனையோ ஆசிரியர்களுக்கு சிங்களம் தேர்ச்சி வரவில்லை என்ற காரணத்துக்காக வேலை ம், நிப்பாட்டப்பட்டு வாழ்க்கை ம், முழுக்க கஷ்டப்பட்டார்கள். என்ன போல 4-5 பேர் தான் சிங்களம் சித்தி பெற்றோம். அப்போ அந்த அப்படி ஒரு கடுபடியான சட்டம் இருந்தது ஐயா. நான் ம். சொல்றது 60-61ஆம் ஆண்டு காலத்திலே. ஆமா. அந்த ஐயாவை நான் இப்பொழுதும் நினைக்கிறேன். அவர் வாழ்ந்த திசை நோக்கி கும்பிடுவேன். அவ்வளவு கவன உதாரணமாக மனதில் ம், அதிக குணான்றாய் இருந்தது, சித்தத்தில் ம், இருந்தது, ம், நினைத்தான் ம், அப்படி ஒவ்வொரு சொல்லுவார். ம். மரத்தை நாங்கள் தரிக்கும் போது கட கட என்று தானே அது விழுகிறது, ஆமா, ஆமா. கடனமா என்றால் முறிகிறது. அப்படி சொல்லி ஒவ்வொரு சொல்லுக்கும் தமிழோடு இணைந்த இணைப்பை சொல்லுவார் ஐயா. இன்ற வரையும் நான் எனது நூலகம் வரும் பிள்ளைகளுக்கு இந்த 86 வயதிலே சிங்களத்தை சொல்லிக் கொடுப்பேன். அவர் ம். கற்றுத்தந்த அந்த ஆளுமை இருக்கிறது நிச்சயமா. ஐயா. நிச்சயமாக ஆசிரியர்கள் மாணவர்களை அவர்களை ஒரு மேன்மைப்படுத்துவதில் முக்கியமான பங்காற்றுகின்றார்கள். அந்த வகையிலே நீங்கள் உங்கள் ஆசிரியரை நினைவில் வைத்து போற்றுவது உங்களுடைய பெருமையை பறைசாற்றுகின்றது என்றே நினைக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையிலே எழுத்து பணி பற்றி சொல்லுங்களேன். எப்படி நீங்கள் எழுத ஆரம்பித்தீர்கள்? எங்கே அந்த தொடக்கம் உங்களுக்கு ஏற்பட்டது? ஆமா, நல்ல கேள்வி. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் கலாமதி என்ற ஒரு பத்திரிகையை நடத்தினார்கள். அதை ம், விட கலைச்செல்வி என்ற ஒரு பத்திரிகை அதிபர் அம்பிகை பாலன் அவர்களால் நடத்தப்பட்டது. ம், தியாகி யார் என்ற ஒரு கவிதையை எனது அடிமனதில் தோழர் சுப்பிரமணியம் போன்ற பொதுச்சேவை செய்பவர்களை வச்சு எழுதினது. ம், அதன்படி சில கவிதைகள் பரிசும் பெற்றன. அந்த அடிப்படை அறிவை வைத்து சிங்கப்பூரில் இருந்த காலத்திலும் இந்த முற்போக்கான கருத்துக்களை தான் அங்கேயும் எழுதுவேன். நிறைய பரிசுகள் கிடைத்தன. அது மாத்திரமல்ல, வெற்றி கேடயங்கள் கூட இன்றைக்குமே எனது வீட்டில் இருக்கிறது. சிங்கப்பூர் கவிமாலை, கவிச்சோலை, பட்டிமன்றம், இலக்கிய வட்டம், இப்படி ம். எத்தனையோ இதிலே நான் என்னை இணைத்துக் கொண்டேன். அஹ் நிச்சயமாக, அதே நிச்சயமாக. நேரத்தில் பட்டுக்கோட்டை ராத்தலடி என்ற இடத்தில், ம், கார்னர் என்ற இடத்தில் இந்த மாதர் சங்கங்கள் அவர்கள் ம், தான் அந்த கட்டிடத்தை கட்டி அரசாங்கத்துக்கு கொடுப்பார்கள் நிலையத்தை நடத்தி சொல்லி. ம், அவர்களுடைய கெடுபிடிகள் கொஞ்சம் என்ன தாக்குனது. எனது மேலதிகாரிக்கு ஏடி அவர்களுக்கு பட்டிசம் போடுவார்கள். நாங்கள் அடக்கி வைத்த சாதிகளை இந்த டீச்சர் வந்து எல்லாரையும் ஜாமா நடத்தினாள், ஒரு ம், பானைக்குள்ள தண்ணி வச்சிருக்கிறாள். ம், மேலதிகாரி சிரிப்பார். அதைத்தானே ம். நாங்கள் நடைமுறைப்படுத்த ஆசைப்படுகிறோம். இந்த ஆமா. பிற்போக்கு மாதர்கள் முற்போக்கு சங்கம் என்று எழுதி போட்டம் ம், போட்டுட்டு இப்படி பிழையாக சிந்திக்கிறார்கள் என்று. ம், ம். இப்படித்தானே யாழ்ப்பாணத்திலே கார்னர் என்ற ஊரிலே நாங்கள் வாடகைக்கு எடுத்திருந்த நாங்கள் வீட்டிலே என்னுடைய மாணவிகள் பல இனத்து பிள்ளைகளும் ஆலயத்துக்கு போகக்கூடியவர்களும் மாணவிகளாக இருந்தார்கள், போக முடியாதவர்கள். ஆனா எனது ம், வீட்டுக்கு வந்தால் தங்கள் வீடு போல் புழங்கி போவார்கள். சிலருக்கு அது பிடிக்காது. ம், 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 உங்களுக்குத்தான் வீடு தந்த நாங்கள், உழவைக்கோ தந்த நாங்கள்
கேட்டவர்களும் எங்கள் இந்த யாழ்ப்பாணம் மண்ணில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் வளர்ந்த யாழ்ப்பாணத்திற்கும் இன்றைய யாழ்ப்பாணத்திற்கும் என்ன வித்தியாசத்தை காண்கின்றீர்கள்? ஒரு சில மக்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள், இன்னும் சிலர் திருந்தாமலே இருக்கிறார்கள். உதாரணமாக எங்கள் நூலகத்துக்கு வந்து சேவை செய்யும் பெண் பிள்ளைகளை நடத்துகிறோம். வருகிறவர்களும் வாசிக்க வருகிறவர்களுக்கு தெரி ஏதாவது சிறுவரைக்கு விஷயதானம் செய்பவர்கள் எல்லோரும் தாங்களே சத்தியமனையிலே தங்களை மாற்றி அமைக்கிற ஒரு உத்தமர்களாகவே வாழ்கிறார்கள். அது எனக்கு சொல்வதிலும் பெருமை, பார்ப்பதிலும் பெருமை. சத்தியமனை நூலகம் சுழிபுரத்தின் ஒரு அடையாளமாக மாறியிருக்கின்றது. பலரும் சத்தியமனை நூலகம் வழியாக புதிய சிந்தனைகளுக்கு ஒரு களம் அமைக்கும் ஒரு தளமாக வளர்ந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சத்தியமனை நூலகம் பற்றி சொல்லுங்களேன். அதன் அந்த எண்ணக்கரு எப்படி ஏற்பட்டது? எவ்வாறு அதை செயற்படுத்தினீர்கள்? சத்தியமனை என்ற பெயரே வைத்தவர் தான் எனது மூத்த மகன். ஒரு சிறு கொட்டில் அமைத்து அதுக்கு சத்தியமனை, ஏனென்றால் சத்தியராஜன், சத்தியமலர், சத்தியகீர்த்தி, வீடு சத்தியமனை, அந்த கொட்டிலுக்கு வைத்த பெயர் தான் இன்று இந்த இல்லத்துக்கும் வந்து நூலகத்துக்கும் வந்திருக்கிறார். இந்த நூலகத்தை எவ்வாறு அமைத்தீர்களம்மா? என்னோட மகளின் மனதிலே நீண்ட காலமாக ஒரு ஆவல் உறுத்தி கொண்டிருந்ததாம். ஏனென்றால் அந்த நிலத்திலே தான் தந்தையார் இறுதி நிகழ்ச்சி பல தோழர்கள் இறுதி அஞ்சலி செலுத்த நடத்தப்பட்டது. அவருடைய அஸ்தியை எடுத்து வைத்து 30 வருடமாக பாதுகாத்திருக்கிறார். அவர் பிள்ளைகள் படித்து வளர்ந்து படித்து உழைக்க தொடங்கிய பின் அதை ஒரு நினைவாலயமாக அமைக்க வேண்டும் என்ற அவரது ஆவலை அவரது பிள்ளைகள் நிறைவேற்ற ஒரு நல்ல நாளிலே எங்கள் கட்சி தோழர்கள் உட்பட அதிகாரம் போட்டு ஆரம்பித்தார். என்ன நம்பிக்கையுடன் ஆரம்பித்த கட்டடம் நிறைவேற்று என்று மாறனாக உயர்ந்து நிற்கிறது ஐயா. நிச்சயமாக சத்தியமனை நூலகம் அதனுடைய செயற்பாடுகள் சஞ்சிகைகளாகட்டும், சிறுவர் கல்வி வளர்ச்சி, சமூக மேம்பாடு போன்றவற்றிலே உங்களுடைய மருகர் கலாநிதி ரவீந்திரன் அவர்களும் அவருடைய துணைவியார் உங்களுடைய மகள் திருமதி ரவீந்திரன் அவர்களும் முனைப்போடு செயற்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. சத்தியமனை நூலகம் தொடர்பிலே சொல்லுங்களேன், எப்படியான செயற்பாடுகள் ஒரு வாராந்த மாதாந்த அளவிலே அங்கு நடைபெறுகின்றன? நல்ல கேள்வி. பேராசிரியர் கைலாசபதி தொடக்கம் லெனின் மதிவானந்தரை சமூகத்துக்கு சேவையாற்றி மறைந்தவர்களை பற்றி நினைவு விழாக்கள் அங்கே நடத்தப்பட்டன. மல்லிப்பு சந்தி திலகர் என்று மலைநாட்டு தோழர்கள் வந்து தனது எண்ண கிடைக்குகளை வெளிப்படுத்தி நூல் வெளியிட்டார். அப்படி பலர் தங்களுடைய நூல்களை இங்கு வந்து வெளியிடுவார்கள். எங்களை கிராமத்தில் அயலுள்ள மணிவாசக சபை கூட தங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்துவதற்கு இடமில்லை என்று கேட்ட பொழுது எனது மகள் நல்ல மனதுடன் கொடுத்து உதவினார், நீங்கள் கூட்டம் நடத்துங்கள் என்று. அப்படி யாருக்கு எது தேவையோ ஒரு நிபந்தனை விதிப்பார், அழுக்காக்கி விட்டு போக வேண்டாம், நாங்கள் தந்தது போலவே சுத்தமாக வைத்து விட்டு செல்லுங்கள், அழுக்காக்கி விட்டு போக வேண்டாம் என்று. இந்த திருப்பூர் பத்திரிகையில இருக்கிற படங்களும் உங்களுக்கு தெரிகிறதோ? தெரிகிறது தெரிகிறது சார், நன்றாக பாருங்கள். ஆமாம். அப்ப இந்த நூலகத்திலே பிள்ளைகள் வந்து தங்கள் அறிவை பெருக்கிக் கொள்கிறார்கள்.
சில பல்கலைக்கழக பிள்ளைகள் கூட வந்து எனது மருமகனாரிடம் அவற்றை துறை சார்ந்த தங்களுக்குரிய வினாக்களை கேட்டு விளக்கம் கேட்டு அறிந்து கொண்டு போவார்கள். அது பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு பாலமாக அமைந்திருக்கிறது. பாலமாக நிச்சயமாக நிச்சயமாக. இறுதியாக நீங்கள் சமூகத்திலும் கல்வி வளர்ச்சியிலும் இலக்கியம் எழுத்து என்று பல்துறைகளில் தடம் பதித்தவர். இந்த சமூகத்திலே வாழக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கு எப்படியான ஒரு புத்திமதியை சொல்வீர்கள்? இதுவும் நல்ல கேள்விதான். எங்களுடைய நாட்டிலே வாழ்ந்து புலமை பரிசில் பெற்று ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற ஸ்வேதா என்பதற்குள்ள சொன்னார், எங்கள் கிராமத்திலே எத்தனையோ பேரிடம் பணம் குவிந்து கிடக்கிறது. அந்த பணம் எல்லாம் அப்படியே கரையால் அரித்து செல்லரித்து போய்விடும். கையில் பணம் இருந்ததோ இல்லையோ, இப்படி ஒரு நூலகத்தை நீங்கள் ஆக்கி எங்களை எல்லாரையும் விழிப்படைய செய்து உங்களிடம் வந்து பழகியதன் மூலம் நாங்கள் மேலும் மேலும் கல்வியில் ஏறி உச்சத்தை தொட வேண்டும் என்ற உந்துதலை தந்தது இந்த நூலிலே தான் என்று ஒரு முறை இங்கு பேசும்போது குறிப்பிட்டார். அதே போல் அராலியூர் நிலா என்றதுக்குள்ள அவர் கலாச்சார உத்தியோகத்தராக இருக்கிறார் ஒரு காவல்துறையில். அவரும் அடிக்கடி வந்து இந்த நூலகம் அமைந்த இடமும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வளர்ந்து வரும் சமுதாயத்துக்கு இது ஆற்றுகிற சேவையும் ரொம்ப மெச்சி உரையாற்றுவார். அதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு எனது மகள், மருமகன், பிற பிள்ளைகள் இவர்கள் செய்தது சிலரிடம் ஐயா படம் குவிந்து கிடக்கும், அதை செயல்படுத்துவார் இல்லை, அது அப்படியே மக்களுக்கு போய்விடும். இவர்கள் செயல்படுத்தினார்கள், புதிய சந்ததிக்கு வழிகாட்டினார்கள் என்ற வகையில் எனக்கும் அது பெருமைதான் ஐயா. நிச்சயமாக நிச்சயமாக. நாங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல இந்த சமூகத்திலே சமூக மாற்றத்திற்கு படிப்படியான செயற்பாடுகள் மூலமாக உங்களுடைய கணவருடைய பொது உடைமை சித்தாந்த கோட்பாடுகளோடு இயைந்து நீங்கள் கட்டியெழுப்பிய வாழ்க்கை, 3 பிள்ளைகளின் தாயாக, ஒரு மகளாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக என்று ஒரு முன்னுதாரணம் மிக்க ஒரு பெண்மணியாக என்று மட்டும் நின்று விடாமல் பொது வழியிலே ஒரு எழுத்துலகிலே தடம் பதித்து கவிதைகள் இயற்றுவதன் மூலமாக கூட மொழிக்கு வளம் சேர்த்திருக்கின்றீர்கள். கிராமிய மட்டத்திலே பெண்களை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை உங்களுடைய நெசவு ஆசிரியர் பணி மூலமாக செய்திருக்கிறீர்கள். இப்படியாக உங்களை பற்றி பல் வழிகளிலே செய்த செயற்பாடுகளை நினைந்து நாங்கள் உங்கள் பெருமைகளையும் உங்களுடைய தொண்டுகளையும் இந்த வேளையிலே வாழ்த்தி வணங்கி இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் ஒத்தாசை வழங்கிய கலாநிதி ரவீந்திரன், திருமதி ரவீந்திரன் தம்பதிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் அம்மா. உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த வயோதிப தாயாருக்கு செலவழித்ததுடன் சமூக மாற்றத்துக்கான கேட்டறிந்தீர்கள். உங்களிடமிருந்தும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று கூறி மீண்டும் சந்திப்போம் எனவும் இந்த பேட்டிக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன் ஐயா. வணக்கம். வணக்கம்.